வணக்கம். உங்களுடைய இந்த ஆழ்ந்த பார்வைக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஏ.ஆர். நடராஜன் எழுதின த சைலண்ட் மைண்ட் த ரமணா வே அப்படிங்கிற புத்தகத்தை முழுசா பார்க்க போறோம். ஆமா, இந்த புத்தகம் தான் இன்னைக்கு நம்ம ஆய்வுக்கான மூலம். இது வழியா ரமண மகரிஷி எப்படி ஒரு அமைதியான சலனமே இல்லாத மனநிலையை அடையறதுன்னு சொன்னாருங்கிறது புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். பாத்தீங்கன்னா, இந்த புத்தகம் 2 முக்கிய பகுதியா இருக்கு. சரி, முதல்ல ஒரு கேள்வி. நம்மோட இந்த அவசர உலகத்துல ஒரே பரபரப்பு, ஒரே சத்தம், இதுல இந்த அமைதியான மனம்னு சொல்றாங்களே, இது ஏன் இவ்ளோ முக்கியம்? அந்த முன்னுரையிலேயே இதை பத்தி பேசுறாங்க இல்லையா? ஆமா ஆமா, முன்னுரையில அதுதான் முக்கியமா சொல்லப்படுது. அதாவது நம்மள நிறைய பேரு வாழ்க்கைய ஏதோ படம் பாக்குற மாதிரி தள்ளி நின்னு வேடிக்கை தான் பாக்குறோம், ம், அனுபவிக்கிறது இல்லையா? சரியா சொல்லிங்க. அதுக்கு காரணம் மனசுக்குள்ளே ஓயாம ஓடிக்கிட்டே இருக்கிற எண்ணங்கள் தான். அதனால மனசை நிர்வகிக்கிறது ரொம்ப முக்கியம்னு ஆசிரியர் சொல்றார். அது சரி, ஆனா ரமணர் சொல்ற வழி எளிதானது, மிக எளிதானதுன்னு புத்தகத்துல இருக்கு. நம்ம லைஃப பார்த்தா இது நம்புற மாதிரியே இல்லையே. ஹஹா, ஆனா அது உண்மைதாங்க. ஏன் எளிதுன்னு சொல்றாருன்னா, அந்த அமைதி நாம கஷ்டப்பட்டு உருவாக்க வேண்டிய ஒண்ணு இல்ல. ஓ, அப்படியா? ஆமா, அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற நம்ம இயல்பு நிலை. நாம் அதை இழக்கல, சும்மா மறந்துட்டோம். அதுக்கு ரமணர் ஒரு நல்ல உதாரணம் சொல்வார். என்ன உதாரணம்? ஒரு அம்மா அவங்க கழுத்துல போட்டிருக்கிற நகைய காணோன்னு பதறிப்போய் எல்லா இடத்துலயும் தேடுவாங்க. கடைசில பார்த்தா நகை அவங்க கழுத்திலேயே தான் இருக்கும். ஓ, அட, நம்ம கிட்டயே வச்சுக்கிட்டு தேடுற மாதிரி. அதேதான், அமைதியும் அப்படிதான், நமக்குள்ளேயே இருக்கு. அத வெளியில எங்கேயோ தேட வேண்டாம். இன்னொன்னு கூட சொல்வார், அந்த 10 முட்டாள்கள் கதை. ஆமா ஆமா, ஆத்த கடந்துட்டு எண்ணி பார்க்கும்போது ஒருத்தரை காணோன்னு அழுவாங்களே, தன்னை எண்ணாம விட்டுட்டு. கரெக்ட். அப்புறம் அந்த கனவு காண்றவர் கதை. உலகம் முழுக்க சுத்திட்டு வந்து முழிச்சு பார்த்தா அதே படுக்கையில தான் இருப்பார். இது எல்லாமே எதை சொல்லுதுன்னா, அமைதிங்கிறது நம்ம இயல்பு, உள்ளே இருக்கு. அப்போ நம்ம இயல்பான அமைதிய எது மறைக்குது? இந்த புத்தகம் முழுக்க எண்ணங்களை பத்தி தானே திரும்ப திரும்ப வருது. அந்த உள் ராக்கெட்னு ஒரு அத்தியாயம் இருக்கே. ஆமா, அத்தியாயம் 3. அதுல சொல்ற மாதிரி ஒரு சின்ன விரிசல் வழியா வர்ற விட்டில் பூச்சி கூட்டம் மாதிரி எண்ணங்கள் திடீர்னு பெருகுது. ஆமா, அது எப்படி அப்படி திடீர்னு வருது? அதுக்கு காரணம் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போன பழக்க வழக்கங்கள், பழைய அனுபவங்கள். அததான் வாசனைகள்னு சொல்றாங்க. வாசனைகளா? ஆமா, இந்த வாசனைகள் தான் மனசை இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போகுது. சில சமயம் நல்ல நண்பன் மாதிரி தோணும், ஆனா சில சமயம் பெரிய எதிரி மாதிரி. ஆமா, அந்த வயசான அம்மா கதை சொன்னீங்களே, அத்தியாயம் 12. பார்க்க அன்பா தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள எதிரிகளோட லிஸ்ட் வச்சிருந்தாங்கன்னு. அதேதான், மனசோட இந்த இரட்டை வேஷத்தை காட்டுது அது. சரி, அப்போ இப்படி ஓடுற மனசை என்ன பண்றது? கண்ட்ரோல் பண்ண முடியாதா? எல்லாரும் அதானே ட்ரை பண்றாங்க. இந்த புத்தகத்திலயும் சில பழைய முறைகள் பத்தி பேசுது. மூச்சை கட்டுப்படுத்துறது, பிராணாயாமம், அப்புறம் மந்திரம் சொல்றது மாதிரி. அதி 8, 9, 10 நிச்சயமா அதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ சுவாசத்தை கட்டுப்படுத்துறது, பிராணாயாமம், அது மனச கொஞ்ச நேரத்துக்கு அடக்க உதவும். ஏன்னா மூச்சுக்கும் மனசுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. சரி. அதே மாதிரி ஒரே எண்ணத்துல கவனமா இருக்கிறது, அது ஒரு மந்திரமா இருக்கலாம், இல்ல நானே அதுங்கிற மாதிரி ஒரு உயர்ந்த தத்துவமா இருக்கலாம். இதுவும் மன அமைதிக்கு ஓரளவுக்கு உதவும். ஆனா இது பத்தாதுன்னு சொல்றீங்களா? ஆமா, ரமணரோட பார்வையில இதெல்லாம் நேரடி வழிகள் இல்ல. ஏன் அப்படி சொல்றாருன்னா, மனச அடக்க முயற்சி பண்றதே மனசோட இன்னொரு தந்திரமா கூட இருக்கலாம். ஓஹோ, எப்படி? அந்த திருடன் கதை ஒன்னு சொல்வார். ஒரு திருடன் தன்னை பிடிக்க வர்ற போலீஸ்காரங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு தானே திருடனை தேடுற மாதிரி நடிப்பான். அட, மனசே நம்மள ஏமாத்துதா? ஆமா, மனமே தன்னை அடக்குற மாதிரி நடிக்கும். அதனாலதான் வெறும் மனக்கட்டுப்பாடு மட்டும் பத்தாதுன்னு சொல்றார். அந்த பல வருஷம் சமாதியில இருந்த யோகி கதை ஞாபகம் இருக்கா? ஆமா, கண்ணு முழிச்சதும் தண்ணின்னு கேட்டாரு அதிரன். இத்தனை வருஷ கட்டுப்பாடு என்ன ஆச்சு? அதுதான் விஷயம். மனசோட மூலத்தையே புரிஞ்சுக்கணும். வெறும் கட்டுப்பாடால அது நிரந்தரமா மாறாது. சரி, அப்போ ரமணர் சொல்ற அந்த நேரான வழி, அந்த டைரக்ட் பாத் என்ன? மனசோட சண்டை போடாம வேற என்ன செய்யணும்? அந்த மனம் ஒரு உறைந்த சட்டம் பகுதியில இதத்தானே சொல்றாங்க. ஆமா, கரெக்ட். ரமணர் கேட்கிற அடிப்படையான கேள்வி ரொம்ப சிம்பிள். இந்த எண்ணங்கள்லாம் யாருக்கு வருது? யாருக்கு வருது? எனக்கு தானே வருது. சரி, அந்த நான்னு சொல்ற உணர்வு இருக்கே, அது எங்கிருந்து வருது? அத கவனிக்க சொல்றார்.
மத்த எல்லா எண்ணங்களும் இந்த நான்கிற எண்ணத்தை மையமா வச்சுதான் சுத்துது. சூரியனை சுத்தி வர கிரகங்கள் மாதிரி. ஓ, அப்ப மூல காரணமே இந்த நான் தானா? ஆமா. அதனால மரத்தோட கிளைகளான எண்ணங்களை வெட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா அதோட ஆணிவேரான இந்த நான் எண்ணம் எங்கிருந்து கிளம்புதுன்னு தேட சொல்றார். அதுதான் நேரான பாதை. இது கேட்க நல்லா இருக்கு. அப்போ நான் யார், ஹூ அம் ஐ-ன்னு கேக்குறது ஒரு தத்துவ கேள்வி மட்டும் இல்ல, அது ஒரு பயிற்சி முறையா? அதி 21-22. நிச்சயமா. இது வெறும் வாயால கேக்குற கேள்வி இல்ல. நம்ம கவனத்தை வெளியில இருக்கிற விஷயங்கள், ஓடுற எண்ணங்கள், இதிலிருந்து திருப்பி இந்த எண்ணங்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற அந்த நான் உணர்வை நோக்கி திருப்புற ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த கருவி இது. எப்படி அது வேலை செய்து? இந்த உள்நோக்கிய கவனம், அதாவது நான் யாருங்கிற விசாரணை தீவிரமாக ஆக அந்த தனிப்பட்ட நான்கிற உணர்வு கரைஞ்சு அது எங்கிருந்து வந்துச்சோ அந்த மூலத்துல போய் ஒடுங்கிடும்னு ரமணர் சொல்றார். அந்த மூலம், அதுதான் இதயம்னு சொல்றாங்களா? ஆமா. ஆனா இது நம்ம உடம்புல இருக்கிற இதயம் இல்ல, இது உணர்வோட மையம், ஆன்மாவோட இருப்பிடம். இந்த தொடர்ச்சியான சுய விசாரணை இருக்கு பாருங்க, இதுதான் மனச நிரந்தரமா அமைதிப்படுத்துற சக்தி வாய்ந்த மருந்துன்னு இந்த புக்கு சொல்லுது. சரி, இந்த சுய விசாரணை பாதையில போகும்போது நம்ம அன்றாட வாழ்க்கையில் அமைதியா இருக்கிறது எப்படின்னு சில விஷயங்கள் சொல்றாங்களே. இப்போ சத்தத்துக்கு நடுவுல அமைதியா இருக்கலாம், இப்போ இறை அருள் அல்லது குருவோட அருள் தேவை, இதெல்லாம் எப்படி நடக்கும்? 2ஆம் பகுதியில இத பத்தி இன்னும் சொல்றாங்களா? ஆமா, 2ஆம் பகுதி இந்த அனுபவங்களை இன்னும் ஆழமாக்குது. சுய விசாரணை பழக்க பழக்க என்ன ஆகும்னா, எண்ணங்களுக்கு நடுவுல வர்ற அந்த சின்ன அமைதியான இடைவெளி, தாட் ஃப்ரீ இன்டர்வல்ஸ் நம்மால கவனிக்க ஆரம்பிக்க முடியும். அது 23-24. எண்ணமே இல்லாத நேரமா? ஆமா, கொஞ்ச நேரம்தான் இருக்கும் ஆரம்பத்துல, ஆனா அத கவனிக்க முடியும். அப்புறம் உண்மையான தனிமைங்கிறது இடத்துல இல்ல, மனசுல தான் இருக்குன்னு புரியும். இமயமலைக்கு போனாதான் அமைதி கிடைக்கும்னு அவசியமே இல்ல. இங்கே நம்ம வேலை நடுவுல, சந்தக்கடை நடுவுலயும் கூட மன அமைதியோட இருக்கலாம். அது எப்படி சாத்தியம்? நம்மளோட கவனம் உள்ளுக்குள்ள திரும்பும்போது வெளியில நடக்கிற சத்தம் நம்மள பாதிக்காது. அப்புறம் அருள், அதாவது கிரேஸ், நாம முயற்சி பண்ணும்போது அந்த முயற்சியை ஆதரிக்கிற ஒரு சக்தி அது. அது எப்பவுமே இருக்கு. நம்ம முயற்சி தான் அதை நாம உணர வைக்குது. அது 28. அப்போ முயற்சியும் முக்கியம், அருளும் முக்கியம். ரொம்ப முக்கியம். இதுக்கு விடாமுயற்சி வேணும், ஒரு உற்சாகம் வேணும். இது ஏதோ சோம்பேறித்தனமா உட்கார்ந்திருக்கிற பாதை இல்லைன்னு ரமணர் திரும்ப திரும்ப சொல்றார். சரி, 2ஆம் பகுதியில குரு மரணம் பத்தி, நிகழ்காலத்துல வாழ்றத பத்தி எல்லாம் கூட முக்கியமா பேசுறாங்க இல்லையா? இந்த அமைதியான மனநிலைக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இதுக்கெல்லாம் நேரடி தொடர்பு இருக்கு பாருங்க. குரு, இப்போ ரமணரையே எடுத்துக்கிட்டா, அவர் அந்த அமைதி நிலைக்கு ஒரு உதாரணமா இருக்கார். அவரோட மௌனமே ஒரு பெரிய போதனை. அவர் பேசாம இருந்தாலே அவரோட இருப்பு சீடர்களுக்கு வழிகாட்டும். பகுதி 2, அதிகாரம் 1-3. வார்த்தைகள் தேவையில்லையா? பல சமயம் தேவையில்ல. அடுத்து மரணம். நாம எதுக்கு மரணத்துக்கு பயப்படுறோம்? இந்த உடம்புதான் நான், இந்த மனசுதான் நான்னு தப்பா நினைச்சுக்கிறதாலதான். ஆமா. ஆனா நான் யார்னு உள்ளுக்குள்ள தேடும்போது நம்ம உண்மையான ஸ்வரூபம் எதுவோ அதுக்கு பிறப்பும் இல்ல இறப்பும் இல்லன்னு புரியும். ரமணரே அவரோட இளம் வயசுல அந்த அனுபவத்தை உணர்ந்தார்னு சொல்றாங்க. ஆமா, அந்த மரண அனுபவம். அப்போ மரண பயம் போயிடுமா? நிச்சயமா. ஏன்னா நான்னு நினைக்கிறது சாகாதுன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் நிகழ்காலத்துல வாழ்றது, இது ரொம்ப முக்கியமா படுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மனம் எப்பவும் ஒன்னு இறந்த காலத்தை நினைச்சு கவலைப்படும், இல்லனா எதிர்காலத்தை நினைச்சு பயப்படும். பகுதி 2, அத்தியாயம் 5. ரமணர் என்ன சொல்றாருன்னா, கடந்த கால வருத்தங்களை நினைச்சு பிரயோஜனம் இல்லை, எதிர்கால கவலைகளும் தேவையில்லை. ஏன்னா நிகழ்காலத்துல மட்டும்தான் நாம உண்மையா வாழ முடியும். அந்த கனவு உதாரணம் கூட சொல்றாங்கல்ல, 1 மணி நேர கனவுல பல வருஷ வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி. ஆமா, அது காலமே மனசோட ஒரு தோற்றம்னு காட்டுது. அதனால நிகழ்கணத்துல கவனமா அந்த நான் யார் விசாரணையில இருக்கிறது தான் முக்கியம். வாழ்க்கையில மத்த விஷயங்கள் விதிப்படி நடக்கலாம், அது ஓகே. ஆனா சுய விசாரணையில நம்ம முயற்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு. அதுதான் வாழ்க்கையோட ஒரே பயனுள்ள நோக்கம்னு கூட ரமணார் சொல்றார். பகுதி 2, அதிகாயம் 11.
அப்போ மொத்தத்துல பார்த்தா ஏஆர் நடராஜனோட இந்த புத்தகம் ரமண மகரிஷியோட போதனைகளை வச்சு நம்மளோட இயல்பான, அதாவது நமக்குள்ளேயே இருக்கிற அமைதியான மனநிலையை எப்படி திரும்ப கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுது. ஆமா, இது எண்ணங்களை அடக்கவோ சண்டை போடவோ சொல்லாம, அதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கிற அந்த நான்குல எண்ணத்தை நான் யார்ங்கிற கேள்வி மூலமா ஆராய்ஞ்சு பார்க்க வழிகாட்டுது. கரெக்டா சொன்னீங்க. நீங்க இதிலிருந்து முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் இதுதான். அமைதிங்கிறது உங்களுக்கு வெளியிலேருந்து வர வேண்டிய ஒண்ணு இல்ல, அது உங்க இயல்பு, உங்ககிட்டயே இருக்கு. விடாமுயற்சியான, ரொம்ப உற்சாகமான, உள்நோக்கிய கவனம் தேவை. இது நீங்க என்ன இல்லையோ அதை விடுறது, நீங்க உண்மையிலேயே என்னவா இருக்கீங்களோ அதை உணர்றது. அதுதான் அருமை. சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி. இது இந்த புத்தகத்திலிருந்து வர்றதுதான், ஆனா நேரடியா இப்படி கேட்கப்படலன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஒவ்வொரு ராத்திரியும் நம்ம தூங்கும்போது ஆழ்ந்த தூக்கத்துல எந்த முயற்சியும் இல்லாம நம்ம மனசு அதோட இயல்பான ரொம்ப அமைதியான மூலநிலைக்கு தானே திரும்பி போயிடுது இல்லையா? ஆமா, நிச்சயமா. அப்போ முழிச்சிருக்கும்போது அதே அமைதியை நாம ஏன் உணர்வு பூர்வமா தெரிஞ்சே அணுக முடிய மாட்டேங்குது? நமக்கு தெரியாமலேயே நம்மள பிடிச்சு வச்சிருக்கிற எந்த பழக்கம், எந்த நம்பிக்கை அதுக்கு தடையா இருக்கு? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.